Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா Pantumல ஒரு புது ப்ராடக்ட் தான். ஸோ நம்ம வந்து இந்த பிராண்டுக்கு அந்த பிராண்டுக்குன்னு சஜஸ்ட் பண்ணுற ஆளுக்கு கிடையாது. ஸோ நம்ம வந்து Canon, Pantum, Epson, Brother, HP, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பிராண்ட்ல ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கு. ஸோ எல்லா மாடல்ஸும் கஸ்டமர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும். ஸோ ஒவ்வொரு எந்த மாடலுக்கும் எந்த மாடல் இலச்ச மாடல் கிடையாது. ஸோ ஒவ்வொரு மாடலும் பார்த்தீங்க அப்படின்னா யார் யார் தேர்ந்தெடுக்கிறாங்கன்ற வச்சு தான் ஸோ அந்த மாடலோட ஃபுல்ஃபில்மெண்ட்டே நமக்கு இருக்குது. ஸோ உங்களோட ரெக்யர்மெண்ட் என்ன, உங்களோட யூசேஜ் என்ன, அந்த டீட்டெயிலில் நீங்கள் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 705 வாட்ஸ்அப் நம்பரில் போட்டிங்கன்னா போதும். ஸோ மெயின் எங்களுக்கு தேவை உங்களோட ரெக்யர்மெண்ட்னா நீங்கள் என்ன பர்போஸ்க்காக நீங்கள் பிரிண்டர் வாங்குறீங்க, அந்த பிரிண்டரை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இதான் ரெக்யர்மெண்ட்டு. ரெண்டாவது உங்களோட பட்ஜெட்டு. ஸோ உங்களோட பட்ஜெட் என்ன ரேஞ்சில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஸோ மூணாவது உங்களோட யூசேஜ், அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளோ பேஜஸ் எடுப்பீங்க, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ பேஜஸ் எடுப்பீங்க. இந்த மூணு தெரிஞ்சாலே போதும், கரெக்டான மாடலை நாங்கள் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிடுவோம். ஏகப்பட்ட மாடல்ஸை நீங்கள் போட்டு குழப்பிக்கின்ற அவசியமே கிடையாது. ஏன்னா இன்னும் எக்கச்சக்கமான மாடல்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஏன்னா எல்லாத்தையும் வீடியோவில் கொண்டு வரதுக்கு டைமிங் இருக்காது. ஸோ மற்ற யூடியூப் சேனல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வியூஸ் வரணுன்றதுக்காண்டி என்ன வேணாலும் போட்டுட்டு ஸோ அப்புறமேட்டு அவங்க போய் படுத்து தூங்கிடுவாங்க. ஏன்னா அது செல் அவுட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரு, ஒரு ரீசெலரு, ஒரு ரீட்டைலரு, ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பிரிண்டர்ன்றது ஒரு பார்ட்டு. ஸோ டெஸ்க்டாப்பு, லேப்டாப்பு, சிசிடிவி, ரூட்டர்ஸு, கேஷ் கவுண்டிங் மிஷினு, லேமினேஷன் மிஷினு, ஸ்பைல் பெயிண்டிங் மிஷினு, ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு கிடைக்கக்கூடிய கொஞ்சம் டயத்தில் உங்களுக்கான ப்ராடக்ட்டை சஜஸ்ட் பண்ணி நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான். இதுவே நாங்கள் யூடியூப்பை எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனலாக எடிட்டிங்லாம் பண்ணி பயங்கரமாக பண்ணோம் அப்படின்னா இன்னும் வேறு லெவலில் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம், அடுத்து கொண்டு வந்துடுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பிரிண்டரை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இந்த பிரிண்டரோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 25,000 ஒரு 28,000 வச்சுருங்க. ஏன்னா ப்ரைஸிங் ஒவ்வொரு நாளைக்கு மாறிட்டே இருக்கும். குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்னன்னைக்கு உள்ள ப்ரைஸிங்கை நீங்கள் நம்ம ஆஃபீஸ் கால் பண்ணி யார்கிட்ட டிஸ்டர்ப் பண்ணணுமோ இல்லை வாட்ஸ்அப்பில் போட்டு ப்ரைஸ் கேட்கணுமோ இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கணும் அவசியமே கிடையாது. ஸோ இப்போ இந்த பிரிண்டரோட மாடல் நம்பர் என்னன்றது இந்த வீடியோவில் சொல்லிடுவோம். பிரிண்டர் வாங்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோட லென்த்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும், இல்லை 15 மினிட்ஸ் இருக்கும். ஒரு பொருளை நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஒரு கடைக்கு போய் அது என்ன ப்ராடக்ட்னு பார்த்து உங்களோட பெட்ரோல் செலவழித்து தெரிஞ்சுட்டு நீங்கள் ஒரு நாள் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக மேக்ஸிமம் 20 நிமிஷம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா A to Z எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ நீங்கள் வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா ஸோ இதோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 5100. ஸோ நீங்கள் பிரிண்டர் என்ன மாடல் வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் முன்னாடி பிராண்ட் நேம் போட்டு இப்போ சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா எப்சான், எக்கோ டேங்க், L32 அப்படின்லாம் சர்ச் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நீங்கள் அப்படிலாம் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இன்க்ரெடிபிளாக இருக்கும் உள்ள. ஸோ நீங்கள் வெப்சைட்டில் சர்ச் பண்ணுறதுக்கு ஒன்லி மாடல் நம்பர். சப்போஸ் இப்போ எப்சானில் பார்க்குறீங்க அப்படிங்களா 3250 வெறும் 3250. இப்போ கெனானில் பார்க்குறீங்களா 3000 வெறும் 3000. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேண்டப்பில் எல்லாமே இந்த 4 to 5 நம்பர் மாடல் நம்பரில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாடல் நம்பரை மட்டும் போட்டிங்கனாலே போதும், சர்ச்சில் கரெக்டாக ப்ராடக்ட் வந்துடும். ஸோ நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கக்கூடிய எல்லா ப்ரைஸுமே இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, இன்க்ளூடிங் டெலிவரி தான். தமிழ்நாடு அண்டு பாண்டிச்சேரி கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் டெலிவரியோட தான் அந்த ப்ரைஸ் போட்டிருக்கோம். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த அதர் 4 ஸ்டேட்ஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் ஆட் ஆகும். ஸோ தமிழ்நாடு பாண்டிச்சேரி கஸ்டமர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா டெலிவரி சார்ஜ்ன்றது கிடையாது. தமிழ்நாடு பாண்டிச்சேரி கஸ்டமர்ஸ்க்கு பிரிண்டர் செக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தின் 40 to 20 hours டெலிவரி ஆகும். பிரிண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 90% ஆஃப் மாடல்ஸ்க்கு ஃப்ரீ டெமோ ட்ரைனிங் உண்டு. லேசர் பிரிண்டருக்கு எதுக்குமே ஃப்ரீ டெமோ ட்ரைனிங் வராது. மேக்ஸிமம் எல்லா மாடலுக்கும் 1 year ஆன்சைட் வாரண்டி வந்துடும். ஸோ ஹெச்பியோட பிரிண்டரோட செக்மெண்ட் மட்டும், ஏன்னா ஹெச்பிக்கு நான் டெடிகேட்டாக 2-3 வீடியோவில் போட்டிருப்பேன். அவங்க சர்வீஸ் எப்படி பண்ணுவாங்க, நீங்கள் எப்படி அதை சூஸ் பண்ணி இந்த பிரிண்டரை எடுக்கணும் அப்படின்றது டீட்டெயிலாக வீடியோ போட்டிருப்பேன். ஏன்னா ஹெச்பிக்கு வந்து ஆன்சைட் வாரண்டின்றது ரொம்ப கஷ்டம் கிளைம் பண்ணுறது. ஸோ இங்க் டேங்க்கு ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் வருவாங்க. ஸோ சர்வீஸ்னு வந்தால் கஸ்டமரே தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ கெனானுக்கு எப்படி நம்ம சர்வீஸ் சப்போர்ட் கொடுக்குறோமோ, எப்சானுக்கு நம்ம எப்படி சர்வீஸ் சப்போர்ட் கொடுக்குறோமோ, பிரதருக்கு எப்படி நம்ம சர்வீஸ் சப்போர்ட் கொடுக்குறோமோ, சேம் அதே மாதிரி தான் பேண்டமுக்கு கொடுத்துட்ருக்கோம். உங்களோட ரெக்யர்மெண்ட்டை வச்சு தான் நாங்கள் மாடலை சூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரதரோட பழைய வீடியோ 4500, 710 இந்த மாடல்லாம் பார்த்துட்டு ஸோ அந்த மாடல் திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஓல்டு மாடல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நியூ மாடல் கரண்ட்டில் என்ன இருக்குன்றது கீழே டிஸ்கிரிப்ஷன் வெப்சைட்டில் போய் பாருங்க. ஸோ மேக்ஸிமம் ஜெராக்ஸ் ஷாப்புக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்க் டேங்க் பெஸ்ட்டு. ஸோ லேசர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு, ஆஃபீஸ் யூசேஜுக்கு பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தேவைகளுக்கும் தகுந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்கும். ஸோ எந்த மிஷின், இந்த மிஷின் பெஸ்ட்டு, இந்த மிஷின் நல்ல மிஷின் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஒவ்வொரு மிஷினும் நம்ம தேவைக்கு தேர்ந்தெடுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். ஸோ இது இன்னைக்கு ரொம்ப பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ இதோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா பேண்டம் பிராண்டு.
ப்ரைஸிங் அப்படின்றது எவ்வளோ இருக்குன்றது ஒவ்வொரு நாளைக்கு மாறிட்டே இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் nrinfotechworld.com இருக்கும். நார்மலாக மொபைலில் நீங்கள் nrinfotechworld இருக்குன்னு கிளிக் பண்ணாலே ப்ரௌஸ் பண்ணியே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மொபைல் யூஸராக இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், iOSக்கு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ iOSல ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாலும் ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த வேலை சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு எங்களோட வெப்சைட் ரெடியாக இருக்கும். ஸோ எந்த வேலை வேணாலும் நீங்கள் ஈஸியாக ஆர்டர் பேஸ் பண்ணலாம். ஸோ சர்ச் பார் இருக்கும், சர்ச் பாரில் போங்க. இதோட மாடல் வந்து 5100, வெறும் 5100 தட்டுங்க, ப்ரைஸிங் வந்துடும். தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் இருக்கீங்களா, இன்க்ளூடிங் டெலிவரி தான், எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கிடையாது. அதர் ஸ்டேட்டாக இருக்கீங்களா, டெலிவரி சார்ஜஸ் ஆட் ஆகும். அது உங்கள் டெலிவரி ஏரியா பின்கோட் நீங்கள் தட்டினோடனே அதுக்கான சார்ஜஸ் அதுவே சொல்லிடும். ஸோ ஏதாவது டெக்னிக்கல் டவுட் இருக்கா, கீழே அதுலேயே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு பட்டன் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் பட்டனை கிளிக் பண்ணினாலே என்னோட வாட்ஸ்அப் வரும். ஸோ உங்களுக்கான டெக்னிக்கல் டவுட் அதில் போடுங்க. மேக்ஸிமம் ஸ்பீடாக ரிப்ளை பண்ணுவேன். சப்போஸ் ஸ்பீடாக ரிப்ளை பண்ணலைன்னா இன்னொரு ஒர்க்கில் இருக்கேன்னு அர்த்தம், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ இப்போ இதோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா Pantum BM5100 ADW. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஸ்பீடு மாடல். ஸோ கிட்டத்தட்ட 42 BPM வரைக்கும் ஸ்பீடு இருக்கும். ஸோ இதுக்கு எதுக்கு காம்படிட்டிவ் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா பிரதரில் 5900DWன்னு ஒரு மாடல் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். கிட்டத்தட்ட அதோட ப்ரைஸிங் வந்து 38,000 ரூபாய் 40,000 ரூபாய் வரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட் ரேட் போயிட்டு இருக்கு. ஸோ அதை பிரேக் பண்ண மாடல் தான் இது. இதோட பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 27,000 ரூபாய் 28,000 26,000 ரூபாய் 29. ஸோ 25 to 30 தான் இருக்கும். ப்ரைஸிங் கீழே டிஸ்கிரிப்ஷன் வெப்சைட்டில் பார்த்துக்குங்க. ஸோ இதில் DADF ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதாவது நீங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து பிரிண்ட் கொடுத்தாலும் டியூப்ளெக்ஸ், ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ணாலும் டியூப்ளெக்ஸ், ஸோ நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்தாலும் டியூப்ளெக்ஸ். ஸோ இந்த மாதிரி மேலே இருக்கிற ADF வந்து பார்த்தீங்கன்னா DADF ஒர்க் ஆகும். ஸோ கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் பிரிண்ட் கொடுத்தாலும் டியூப்ளெக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக நீங்கள் ஜெராக்ஸ்க்கு 10 பேப்பர் 20 பேப்பர் ADF கொடுக்குங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்கேன் பண்ணிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிண்ட் ஆகி வந்துடும். ஸோ இது போக ஸ்கேனிங் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் அதையுமே டியூப்ளெக்ஸ் ஸ்கேனிங் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஹை ஸ்பீடு மாடலு. ரெண்டாவது, ஒரு பிரிண்டர் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறப்ப ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒர்க் யூசேஜுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பட்ஜெட் ரெக்கமெண்ட் பண்ணணும். ஸோ ரெண்டாவது, மெயின்டெனன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பிரிண்டருக்கும் பார்த்தீங்கன்னா யூசேஜ் பண்ணி முடிச்சோம், அதாவது நிறைய யூசேஜ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த மெயின்டெனன்ஸ்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதில் வரப்போ பார்த்தீங்கன்னா ட்ரம் யூனிட், டோனர் யூனிட் தனித்தனியாக இருக்கும். ஸோ ட்ரம் யூனிட் அப்படின்ற காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ப்ரைஸிங் 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் வரும். ஸோ கிட்டத்தட்ட 30,000 பேஜஸ் 40,000 பேஜஸ் வரைக்கும் ட்ரம்முக்கு லைஃப் இருக்குது. ஸோ இதோட ஒரிஜினல் டோனரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 6,000 ரூபாய் ஒரிஜினல் டோனரோட காஸ்ட்டு. கம்பெனி சொல்கிறது 15,000 பேஜஸ் சொல்கிறாங்க, 12,000 பேஜஸ் சாலிடாக வரும். ஸோ அப்போ நீங்கள் ஒரிஜினல் டோனர் வாங்கி போடுறீங்க, 6,000 ரூபாய்க்கு வாங்கி போடுறீங்க, 12,000 பேஜஸ் வருது. ஒரு பேஜ் வந்து 50 பைசா A4க்கு. ஸோ ஒரு பேப்பரோட காஸ்ட் 30 ரூபா 35, அது 30 பைசா 35 பைசா. கரண்ட் பிரிண்ட் எல்லாம் சேர்த்து 1 ரூபாய் அசலாகும். ஸோ ஓவராலாக 1 ரூபாய் அசலாகக்கூடிய இந்த மிஷின் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்கள் ஆஃபீஸ் யூசேஜுக்கு நீங்கள் டெய்லி இதில் டெய்லி நீங்கள் 2,000 பேஜ் எடுக்கலாம், 3,000 பேஜ் எடுக்கலாம், வச்சு ரஃப் அடி அடிக்கலாம். ஏன்னா இது வந்து ஹை வால்யூம் மிஷின். ஸோ ஜெராக்ஸுக்குமே இந்த 1 ரூபாய் உங்களுக்கு கட்டுப்படி ஆகும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மிஷின் தாராளமாக வாங்கலாம். ஸோ நம்மள்ட்ட பிரிண்டர் விற்கிறது மட்டும் எங்களோட நோக்கம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் டிமாண்டான நேரத்தில் இந்த மெயின்டெனன்ஸ் பாக்ஸு, இங்கு நம்மள்ட்ட பிரிண்டரே பர்ச்சேஸ் பண்ணாமல், ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நேரத்தில் நாங்கள் ஆஃப்லைன் ஸ்டாக்ஸ் வச்சிருப்போம். ஸோ என்னதான் வெப்சைட்டில் ஸ்டாக் இருந்தாலும் ஆஃப்லைனுக்கு ஒரு ஸ்டாக் ஒதுக்கி வைப்போம். ஸோ சப்போஸ் நம்ம ரெகுலர் கஸ்டமர்ஸ்லாம் ஏதாவது மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் முக்கியமான ஸ்பேர்லாம் இல்லை அப்படின்னா டக்குன்னு ஆஃப்லைனில் ஆக்டிவேட் பண்ணி அனுப்பிச்சு விடுவோம். ஸோ இதான் எங்களோட மெயின் கான்செப்ட். பொருள் விற்கிறது மட்டும் எங்களோட நோக்கம் கிடையாது. அதுக்கு தேவையான பேக்ரவுண்ட் சர்வீஸ் சப்போர்ட்டு, ஸோ அது தேவையான ஸ்பேர் அவைலபிலிட்டி சப்போர்ட்டு A to Z எல்லாமே எங்கள்கிட்ட கிடைக்கும். ஸோ பொருளை விற்றோம் முடிச்சோம்னு சொல்லி போத்திட்டு படுத்துங்கிற வியாபாரம் நம்மள்கிட்ட கிடையாது. இதுக்கு தேவையான டோனர், ட்ரம் எல்லாமே உண்டு. ஸோ பிராண்டு புது பிராண்டுன்றதால இப்போ தான் கம்ஃபர்டபுளில் ஒன்று வந்துகிட்டு இருக்கு. ஸோ அது வர 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 பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுள்னு போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு கம்மியாக கிடைக்கும். இப்போ நம்ம இருக்கிறது ஒரிஜினல் டோனர் யூனிட், ஒரிஜினல் ட்ரம் யூனிட் தான். ஸோ ட்ரம் யூனிட்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கம்பெனி யூனிட் சொல்கிறது 30,000 பேஜ் சொல்கிறாங்க. ஸோ டோனர் யூனிட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோனர் ஒரிஜினல் டோனரோட காஸ்ட்டே 6,000 ரூபாய், கிட்டத்தட்ட 12,000 பேஜஸ் வருது. ஸோ இப்போ நம்ம பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி இந்த பிரிண்டோட லுக்கு டீட்டெயில் எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஸோ இதிலே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்பீட் அப் டு 40 ppm A4, ஸோ 42 ppm லெட்ரு. ஸோ 1 ஸ்டெப் டிரைவர் இன்ஸ்டாலேஷன். டிரைவர் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தடுங்க. சிடியை போட்டு நெக்ஸ்ட் தான், வேறு எதுவுமே கிடையாது. சப்போஸ் சிடிலாம் இப்போ கிடையாது, பேண்டமோட அஃபிஷியல் வெப்சைட்டே எல்லா டிரைவர் இருக்குது, டிரைவர்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக் டியூப்ளெக்ஸ் பிரிண்டிங், அதாவது பிரிண்டிங்கும் டியூப்ளெக்ஸ் கொடுக்கலாம், ஜெராக்ஸும் டியூப்ளெக்ஸ் பண்ணிக்கலாம், ஸ்கேனிங்கும் டியூப்ளெக்ஸ் பண்ணிக்கலாம். 60 ஷீட்டு மல்டிவேர் போஸ்ட் ட்ரை. ஸோ பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி மற்ற எல்லா டீட்டெயிலாக பார்ப்போம். இதோட எம்ஆர்பின்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனியோட எம்ஆர்பி 39,990 ரூபாய் போட்டிருக்கு. நம்ம என்ஆர் இன்ஃபோடெக்கோட எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் பிரைசிங், நம்ம என்ஆர் இன்ஃபோடெக்கோட எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் பிரைசிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிரிண்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேரக்ட், அதாவது மேனுஃபேக்சரிங் டு என்ஆர் இன்ஃபோடெக் தான் பிரிண்டர் செக்மெண்ட். ஏன்னா நம்ம கவுண்டரில் ஒரு மாதத்துக்கு மினிமம் 250 to 300 பிரிண்டர் போகும். ரெகுலராக 10 பிரிண்டருக்கு மேலே பில்லாகி வெளியில் போயிட்டே இருக்கும்.
மெயின் எங்களோட கான்செப்டே பார்த்தீங்க அப்படின்னா பில் அது ஆட்டோமேட்டிக்காக பிரிண்டர் போயிட்டு இப்போ எங்கள் யூடியூப் சேனலோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா லேப்டாப் தான் நாங்கள் டார்கெட் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி பிரிண்டர் செக்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரைசிங் பிரிண்டரோட ப்ரைசிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நிறைய கஸ்டமர் என்ன தப்பு பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா எங்களோட வீடியோஸை கொண்டு போய் லோக்கல் ஸ்டோர்ஸில் போய் இந்த வீடியோ காமிச்சு இந்த பிரிண்டர் ஓல்ட் இருக்கா, அவங்க இந்த வேலை தான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் இந்த வேலை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இங்கே உட்காந்துருக்கோம், குறைஞ்ச விலையில் பொருள் கொடுக்குறோம். ஸோ நான் வளரணுன்றக்காண்டி நான் ரிஸ்க் எடுக்கிறேன், ஸோ உழைக்கிறேன். ஸோ எங்களை யூஸ் பண்ணுங்கள். nrinfotechworld.com வெப்சைட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கோம். இந்த nrinfotechworld.com வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க, மிஸ்யூஸ் பண்ணாதீங்க, அவ்வளோதான். ஏன்னா A to Z நம்ம வெப்சைட்டில் நம்ம வீடியோஸில் வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம வெப்சைட்டில் இருக்கும். டக்குன்னு உள்ளே போகிறீங்களா, ஆர்டர் பேஸ் பண்ணுறீங்களா, முடிஞ்சு. ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட் கொடுக்குறதுக்கு பேக்ரவுண்ட் டீம் இருக்குது. ஸோ அப்போ துளி அளவில் உங்களுக்கு பயமும் தயக்கமும் தேவை கிடையாது. ஏன்னா நம்மள்ட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணுறவங்க 99% எல்லா கஸ்டமரும் பக்காவாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுறாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோ பார்த்துறாங்க, பொருள் பிடிச்சி போயிடுது, வெளியில் போய் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, நம்மளோட பேரை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி இந்த பிரிண்டரோட ஓவரால் லுக்கை பார்த்துருவோம். பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணோம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெருவாக்குள் பிரிண்டரோட வெயிட் தெரிஞ்சுட்டு 20 கிலோ வெயிட் இருக்கும். சரியான வெயிட்டான பிரிண்டரு. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். சரியான வெயிட் பிரிண்டரோட வெயிட். ஸோ அதுக்கடுத்து பாக்ஸில் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ பிரிண்டர் ஆஃபீஸ் யூஸிங் லுக்குன்னு வரையில சூப்பரான லுக் உங்களுக்கு. ஸோ கேபிள்ஸு மற்ற ஐட்டங்களை ஃபுல்லாக உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நச்சுன்னு. ஸோ இதுக்கு தேவையான பவர் கார்டு, சிஸ்டம் டு பிசி கனெக்ட் பண்ணுற கேபிள், ஸோ ட்ரம் யூனிட்டு, டோனல் யூனிட்டு, ஸோ பேப்பர் இன்புட் ட்ரே, ஸோ பேப்பர் அவுட்புட் ட்ரே, ஸோ பேப்பர் இன்புட் ட்ரேல நம்ம லீகல் பேப்பர் வரைக்கும் நீங்கள் ட்ரேலே வச்சுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா A4 வரைக்கும் தான் ட்ரேல வைக்கிற மாதிரி ஒரு சில பிரிண்டர்லாம். ஸோ இதில் நீங்கள் லீகல் பேப்பர் வரைக்கும் ட்ரேலே வச்சுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பெட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா A4 தான் ஃப்ளாட் பெட்டு. ஸோ மேலே ஃப்ளாட் பெட் பார்த்தீங்க அப்படின்னா A4 அண்ட் லெட்டர் வரைக்கும் நீங்கள் ஃப்ளாட் பெட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஓப்பன் பண்ணணும், ஆட்டோமேட்டிக் இது லைட்டாக இறக்கி விட்டோம்னா அதுவாக ஸ்லோ மோட்டில் இறங்குது. ஸோ ரெண்டாவது இதில் இருக்கிற பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேனிங் யூனிட். ஸோ இன்னைக்கு நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு DADF ப்ரொஃபஷனல் ஸ்கேனர் நீங்கள் போனீங்கனாலே அதோட ப்ரைஸிங்கே 18,000 20,000 வரைக்கும். ஸோ நீங்கள் அதிகமாக ஸ்கேனிங் மட்டுமே நிறையா பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மிஷினில் உங்களுக்கு சூப்பரான ஒருத்தான மிஷின். ஏன்னா ஸ்கேனிங்கோட ஸ்பீடும் பக்கா, டியூப்ளெக்ஸ் சவுண்ட் ஸ்கேனிங் ஆயிரும், A4 வரைக்கும் ஃப்ளாட் பெட்லையும் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஏன்னா நார்மல் ப்ரொஃபஷனல் ஸ்கேனர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ADF மூலியமா DADF ஸ்கேனர் ஆகும். ஸோ அதில் ஃப்ளாட் பெட்டே இருக்காது. அதுவே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நீங்கள் 20,000 22,000 வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ வெறும் ஸ்கேனிங்கே நீங்கள் அதிகமாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த மாடல் ஒரு சூப்பரான மாடல். ஸோ இதில் செல்ஃப் மொபைல்லேருந்து டேரக்ட் வைஃபை கொடுத்துக்கலாம். ஸோ இதில் நெட்வொர்க் வைஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டியூப்ளெக்ஸ் இருக்குது, டியூப்ளெக்ஸ் ஸ்கேனிங் இருக்குது, டியூப்ளெக்ஸ் ஜெராக்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இதோட டீட்டெயில்டு வீடியோவை அடுத்து நான் ஷார்ட்ஸில் சின்ன சின்ன கிளிப்பில் கொண்டு வரேன். ஸோ இந்த மிஷினை நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா எங்கேயும் வீடியோ எடுத்துட்டு நீங்கள் அலையணும் அவசியம் இல்லை. வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வேற யாருக்காவது உங்கள் குரூப்பில் பிரிண்டர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஆர்டர் பிளேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே வெப்சைட்டில் போங்க, nrinfotechworld.com லிங்க் இருக்கும், மாடல் நம்பர் 5100 டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. வெப்சைட்லேயே அப்ளிகேஷனே ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்கன்வீனியன்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வாங்க, டீம் தனியாக ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோ இதோட ஒரு பெட்டரான சூப்பரான வீடியோ சந்திப்போம். பாய்.